Hi friends, welcome to Buvis Tasty World. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்னை வச்சு நம்ம 2 விதமான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இது கூடவே மசாலா கார்ன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா கடையில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் Buvis Tasty World சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்காக நான் ஒரு பெரிய ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டேன். அதை இது போல் ஒவ்வொரு பல்லாக உதுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இது மாதிரி உதுத்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடைகளில் கிடைக்கும் இல்லையா ரெடிமேடாக ஃப்ரோசன் கார்ன், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி உதுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த ரெசிப்பியை கடைகளில் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இது போல் இட்லி பாத்திரம் எடுத்து நம்ம ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அது மேலே நம்ம இடியாப்பெல்லாம் புளிவோம் இல்லையா, அந்த பிளேட்டை வச்சு நம்ம அது மேலே துணி விரித்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். நம்ம இது போல் துணி விரிச்சிட்டு நம்ம இது மேலே கார்னை வச்சிடலாம். ஸ்வீட் கார்னை நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா கார்ன், அதை இது மேலே நம்ம வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக ஸ்டீம் ஆகிட்டே இருக்கும். நம்ம கேட்கும் போது அது நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதே மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம இந்த கார்ன் வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இப்போ நல்லா கார்ன் வெந்து வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது பட்டர் கார்ன். அதுக்கு நம்ம 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர். இது வீட்டிலேயே நம்ம செஞ்ச பட்டர். கடைகளில் எந்த மாதிரி பட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இது நம்ம வீட்டிலே செஞ்சனால டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் இது கூட சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் சேர்க்கலை. பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டரை உருக்கி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சூடான கார்னில் சேர்க்கும் போதே அதுவே மெல்ட் ஆகிரும். பாருங்கள், மெல்ட் ஆகி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. பாருங்கள், நம்ம சர்வ் பண்ணிடலாம். கடைகளில் கொடுப்பாங்க இல்லையா, அதே கப்லேயே நம்ம இதை சர்வ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிறது மசாலா கார்ன். அதுக்கு நம்ம 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா கார்ன் பண்ணுறதுனால பட்டர் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர், கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாமே சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதுக்கும் லெமன் ஜூஸ் சேர்க்கலை. சாட் மசாலாலேயே தேவையான அளவு புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நான் லெமன் ஜூஸ் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலா கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்டியான மசாலா கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பட்டர் கார்ன், மசாலா கார்ன் நம்ம 2மே செஞ்சுருக்கோம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி இது மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் அழுத்துங்க.